எல்லோருக்கும் வணக்கம். பைபிளில் இருந்து ஒரு வசனத்தை பார்க்கலாம். And we know that in all things God works for the good of those who love Him, who have been called according to the purpose. நான் பைபிளின் வசனம் என்ன செய்கிறது? இறைவனை யார் விரும்புகிறார்களோ அவர்களுக்கு இறைவன் நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். இது என்ன ஏற்க முடியவில்லை. அதாவது இறைவனை யார் வணங்குகிறார்களோ யார் நம்புகிறார்களோ அவர்களுக்காக இறைவன் நல்ல திட்டம் வைத்திருக்கிறார். அவரை நல்ல வழியில் நடத்துவான் என்று இறைவன் இதில் கூறி வருகிறது. ஆனால் இது ஏற்புடையது அல்ல. இறைவனை ஒருவன் வணங்குகிறானா இல்லையோ, இறைவனை ஒருவன் விரும்புகிறானோ இல்லையோ, இறைவனை ஒருவன் நாடி செல்கிறானோ இல்லையோ, ஆனால் இறைவன் அவனுக்கு செய்ய வேண்டியதை செய்து கொண்டுதான் இருப்பான். அவன் நல்ல காரியங்கள் செய்தால் அவனுக்கு நல்ல பலனை தருவான், அவன் கெட்ட காரியங்கள் செய்தால் கெட்ட பலனை தருவான். இது கர்மாவின் விதி, இந்த உலகத்தின் விதி. இந்த விதியினை மாற்ற முடியாது. இந்த விதியினை இறைவனை ஒருவன் வணங்கி வருகிறான் என்பதற்காக இறைவன் அந்த விதியினை மாற்ற மாட்டார். இறைவனை ஒருவன் வணங்கவில்லை என்பதற்காகவும் அந்த விதி மாற்றப்படாது. அதாவது நாம் இறைவனை வணங்க வேண்டிய கட்டாயம் என்று எதுவும் கிடையாது. நாம் இறைவனை வணங்குவது நமது சந்தோஷத்திற்காக, நமக்கு ஒரு நம்பிக்கை கிடைப்பதற்காக இறைவனை வணங்க வேண்டுமே தவிர, இறைவனை வணங்கினால் நமக்கு நல்லது கிடைக்கும் என்று கெட்ட இடத்தில் யாரும் இறைவனை வணங்க வேண்டிய அவசியம் இல்லை. இறைவன் தனது சட்டத்தின்படி நமது பழைய நடவடிக்கைகள் இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக் கொண்டிருப்பார். இதில் எந்தவித மாற்றமும் கிடையாது. நமது மந்திரம் அன்பே சிவம், அன்புடன் வாழ்வோம், கடமையை செய்வோம், இந்த வாழ்வோம், எல்லோருக்கும் உதவி செய்வோம், எல்லாம் சிவமயம். நன்றி, வணக்கம்.